ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன பேச வந்திருக்கேன்னா குலதெய்வம் பற்றி. குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். குலதெய்வம் இல்லை அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, வீட்டில் டெய்லி ஏதாவது ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒத்துமையே இருக்காது. எப்போவுமே சந்தேக பேர் வழியாக இருப்பாங்க. பிள்ளைகள் நம்ம சொல் பேச்சு எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. தீராத கடன் பிரச்சனை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். வீட்டில் யாருக்காவது எப்போவுமே ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். நம்ம எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் அதில் நம்ம தோல்வியை மட்டுமே பார்த்துட்டே இருப்போம். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே தீரத்துக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு சுத்தமான சிகப்பு துணியை எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள், நம்ம கோயில் எல்லை, நம்ம குலதெய்வம் கோயில் இருக்க மண், சந்தனம், குங்குமம், விபூதி, அப்புறம் கல்லுப்பு, சாம்பிராணி, அடுப்புக்கறி, இது எல்லாமே கொஞ்சமாக எடுத்து அந்த சிகப்பு துணியில் நம்ம கையாலேயே நல்லா கட்டி விட்டுக்கணும். கட்டிட்டு நம்ம வீட்டு வாசப்படி, அதாவது நில வாசப்படியில் இருக்க உள்புறம் நம்ம மேலே ஒரு ஆணி அடித்தோ இல்லை உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தோதுபடுற மாதிரி இடத்துல நல்லா மேலே அந்த மூட்டையை நல்லா கட்டிட்டு டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே அந்த மூட்டைக்கு நம்ம தீப ஆராதனை காட்டணும். டெய்லி காலையில் சுத்தபத்தமாக தீப ஆராதனை காட்டணும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் சாம்பிராணி காட்டிகிட்டே வரணும். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து 3 வாரம் செஞ்சுட்டே வந்தோம்னா நம்ம வீட்டிலையே நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. குலதெய்வம் உங்கள் வீட்டிலையே வசப்படுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.